வீற்றிருக்கிறார்கள். தாயார் எப்படிப்பட்டவர்னா கருணையே வடிவானவள். எப்படி நம்ம வீட்டிலலாம் ஒரு வேலை ஆகணும்னா குழந்தைகள் நேரம் அம்மாட்ட வந்து, அம்மா நாளைக்கு எக்ஸ்கர்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா, 2000 ரூபா வேணும், அப்பாட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவும் சரியான சமயம் பார்த்து அப்பா கோவம் இல்லாத போது பக்குவமாக சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொடுத்து குழந்தைய எப்படி எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்புவாலோ அது மாதிரி நம்ம தாயார்கிட்ட போய் நம்மளோட அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டோம்னா தாயார் சரியான டயத்தில் பார்த்து பெருமாள்கிட்ட சொல்லி அதை நடத்தி கொடுப்பா. பெருமாளுக்கு தந்தை மாதிரி தான், கண்டிப்பான தந்தை மாதிரி தான். ஏற்கனவே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம், அவன் வந்து கண்டுக்காமல் இருந்துட்டானேன்னு அவருக்கு உடனே ஒரு கோவம் வரும். ஆனால் சரியான நேரத்தில் பார்த்து, அவன் நம்ம குழந்தை தானே, பரவாயில்ல பண்ணுவோம், நீங்கள் தானே இந்த துயரத்தையும் கொடுத்தேன், நீங்கள் தானே எல்லாத்தையுமே கொடுத்தேன், மாயையும் நீங்கள் தான் கொடுத்தேன், துயரத்தையும் நீங்கள் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போனா போகிறது கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்ம கேட்ட வேண்டினதெல்லாம் நடத்தி கொடுப்பாளாம். அப்படிப்பட்ட தாயார் மேல் ஒரு பாடல். அம்மா நீ கருணை செய்யம்மா, அம்மா நீ கருணை செய்யம்மா, அலர்மேல் மங்கா என் அம்மா நீ கருணை செய்யம்மா. பொன்மகளே உன்னை போற்றி பணிந்தோம், பொன்னரி மலரினை நாளும் நினைத்தோம். பொன்மகளே உன்னை போற்றி பணிந்தோம், பொன்னடி மலரினை நாளும் நினைத்தோம். என் உள்ளத்தில் கோயில் கொண்டு காப்பவளே வளர் கருணை வடிவே, அம்மா நீ கருணை செய்யம்மா. திருவத்தியூர ராதிகேசவன் மார்பில் திருமகளாய் என்றும் திகழும் தேவி, மறுமையிலும் அவன் மலரடி பாடிட வணங்கணிந்தருள்வாய் மங்கள நாயகி, அம்மா நீ கருணை செய்யம்மா. சுடர்விடும் மணியொளி தீபத்தில் இருப்பாள், சுந்தர தமிழ் மொழி சொல்லிலும் இருப்பாள். படமிடும் பாம்பனை நீதினில் உறங்கும் பரந்தாமன் திருமார்பில் விளங்கும் தாயே, அம்மா நீ கருணை செய்யம்மா. எத்தனை பிழைகள் அடியேன் செய்யணும் என் முகம் பார்த்து ஏற்றம் புரியும், எத்தனை பிழைகள் அடியேன் செய்யணும் என் முகம் பார்த்து ஏற்றம் புரியும். வித்தகியே தென் திருப்பதி மேவும் உத்தமியே உன் மலரடி சரணம், அம்மா நீ கருணை செய்யம்மா. அலர்மேல் மங்கா அம்மா நீ கருணை செய்யம்மா.